ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி நம்மளோட ஐ லேஷஸை இன்னும் திக்காக இன்னும் ட்ராமேட்டிக்காக காட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து வெறும் மஸ்காரா மட்டும் போதும் அண்ட் கொஞ்சோண்டு டால்கம் பவுடர். ஸோ இது ரெண்டு வச்சு நம்ம எப்படி லேஷஸை இன்னும் பெருசாக இன்னும் அழகாக காட்டுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜூம் இன் பண்ணியாச்சு. நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம வந்து இந்த கண்ணில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நார்மலாக மஸ்காரா அப்ளை பண்ணுற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் கோட்டிங் அப்ளை பண்ணுறேன். நான் இதில் மெப்லினோட மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் மஸ்காரா போடுறப்போ என்னோடய ஐலேஷை மேலே புஷ் பண்ணுறேன். ஸோ நல்லா கர்வ்டாக அழகாக தெரியணுங்கிறதுக்காக நான் நல்லா மேலே புஷ் பண்ணுறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைமும் அப்ளை பண்ணுறேன். செகண்ட் டைமும் நல்லா மேலே புஷ் பண்ணுறேன் என்னோடய ஐலேஷஸை. ஸோ நான் 2 கோட்டிங் ஃபுல்லாக அப்ளை பண்ணப்பறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு டால்கம் பவுடர் வந்து காட்டனில் டிப் பண்ணுறேன். டிப் பண்ணி அது காயறதுக்கு முன்னாடி என்னோடய ஐலேஷஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் கொஞ்சம் குவிக்காக பண்ணணும், ஏன்னா அது ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த பவுடர் ஸ்டிக் ஆகாது அது கூட. ஸோ நான் வந்து எல்லா சைட் கார்னர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் தேர்ட் கோட்டிங் அப்ளை பண்ணுறேன். ஸோ தேர்ட் கோட்டிங் அப்ளை பண்ணுறப்போ நான் இன்னும் நல்லா டார்க் அண்ட் நல்லா ப்ரெஷர் பண்ணி மேலே வந்து புஷ் பண்ணுறேன். ஸோ அப்படி புஷ் பண்ணுறப்போ இன்னும் நல்லா அழகாக தெரியும் ஐலேஷஸ். ஸோ மேக் ஷுர் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த கார்னர்லேருந்து லெஃப்ட் கார்னர் வரைக்குமே வந்து அந்த ஒயிட் தெரியாத அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது ஒரு 2-3 கோட்ஸ் இதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போவே நல்லாவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஐலேஷஸ் வச்ச எஃபெக்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் கீழேயும் அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போகிறேன். 2 கோட்ஸ் மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு டால்கம் பவுடர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மஸ்காரா அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு கீழே வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்க வேண்டாம், தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஒரே ஒரு கோட்டோட கூட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த வீடியோ பர்பஸ்க்காக கீழேயும் நான் போடுறேன், பட் மோஸ்ட்லி நான் அந்த சிங்கிள் கோட்டோட கீழே நிறுத்திடுவேன். ஸோ உங்களுக்கு ஐஸ் இன்னும் நல்லா ஓப்பன் டப்பாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே நல்லாவே அப்ளை பண்ணலாம். ஸோ மேலே எப்படி அப்ளை பண்ணிங்கன்னா சேம் ப்ரொசீஜர் கீழேயும் ஃபாலோ பண்ணலாம், இன்னும் நல்லா திக்காக அழகாக தெரியும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐலேஷஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி மஸ்காரா இந்த கோட்டிங் போட்டு ஐலேஷஸ் எஃபெக்ட் தான் நான் மோஸ்ட்லி கொண்டு வருவேன் எங்கன்னா பார்ட்டி இல்லைனா வெட்டிங் போடுறேன் அந்த மாதிரி டைமில். ஆல்சோ மஸ்காரா இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியணுன்றப்போ நம்ம வந்து லேஷ் லைனில் கூட காஜல் அப்ளை பண்ணோம். ஸோ நான் இப்போ அதான் பண்ணுறேன். வாட்டர் லைன் இல்லாமல் அதுக்கு அடுத்து இருக்க லேஷ் லைன்லேயும் நான் வந்து காஜல் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்படி அப்ளை பண்ணுறப்போ இன்னும் நல்லா டார்க் அண்ட் ரொம்ப எலிகண்ட்டாக தெரியும். அதே மாதிரி தான் மேலேயும். ஸோ நான் மேலேயும் வந்து லேஷ் லைன்லையும் அண்ட் வாட்டர் லைனில் ரெண்டுத்துலேயுமே அப்ளை பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் லுக். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஃபால்ஸ் லேஷஸ் க்ளூ வச்சு அப்ளை பண்ணிவிட்டு போக பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 90% நீங்கள் ஃபால்ஸ் லேஷஸ் வச்ச மாதிரி தான் இருக்கும். அண்ட் வாஷ் பண்ணுறப்போ மட்டும் நீங்கள் வந்து ஆயில் வச்சு கோகோனட் ஆயிலோ இல்லை ஆல்மண்ட் ஆயில் ஏதோ ஒரு ஆயில் வச்சு நீங்கள் காட்டன் டிப் பண்ணி லைட்டாக ஆயிலை ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணாலே அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ ரொம்ப ஈஸி ப்ராசஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பர்டிகுலராக இந்த மஸ்காரா தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுல இல்லை, உங்கள்கிட்ட எந்த மஸ்காரா இருக்கோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது எல்லா மஸ்காராலையும் ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வேறு எதனா குவிக்காக ஈஸியாக பண்ணுற மாதிரியான விஷயம் உங்களுக்கு நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணணுனாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு எதனா வீடியோவில் உங்களை திரும்ப பார்க்குறேன். பாய்.